கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் நாம் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம். இன்றைக்கு தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் உபாகமம் 32 அதிகாரம் 4 வசனம். அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடு இல்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். சங்கீதம் 18:30, 2 சாமுவேல் 22:31 ஆகிய வேதாகம வசனங்களும் தேவனின் பாதைகள் அனைத்தும் நீதியானவைகள், நேர்மையானவை மற்றும் நியாயமானவை என்று குறிக்கிறது. அந்த வழிகள் யாவும் நியாயக்கேடற்ற சத்தியத்துடன் நீதி மற்றும் செம்மையுடன் உள்ளது என்று இந்த வசனங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. மோசே கர்த்தருடைய நாமத்தை பிரசித்த பண்ணும்போது பரலோகத்திலிருந்து வெளிப்படுகிற தேவனுடைய மகிமையை பற்றி ஒன்றும் சொல்லாமல் கர்த்தர் தம்முடைய வார்த்தையில் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்றும், அவருடைய கிரியைகள் எல்லாம் உத்தமமானது என்றும், அவருடைய வழிகள் எல்லாம் நியாயமானது என்றும், அவர் நீதியும் செம்மையுமானவர் என்றும் சொல்லி மோசே கர்த்தருடைய நாமத்தை பிரசித்தம் பண்ணுகிறார். கர்த்தர் ஞானமுள்ள தேவன். நாம் கர்த்தரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் அவருடைய உத்தமமான கிரியைகளையும் அவருடைய நியாயமான வழிகளையும் அறிந்து கொள்ள வேண்டும். மோசே கர்த்தரை பற்றி சொல்லும்போது அவர் கன்மலை என்றும் சொல்லுகிறார். கன்மலை ஒருபோதும் அசையாது. கர்த்தர் ஒரு காரியத்தை செய்து முடிப்பதற்கு அவர் எந்தெந்த உபாயங்களை தெரிந்தெடுக்கிறாரோ அவைகள் எல்லாமும் நீதியும் நியாயமானவையாயிருக்கும். கர்த்தருடைய வழிகள் எல்லாம் நியாயமானது. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான் என்று வேதம் கூறுகிறது. அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஆகையால் முழு உலகமும் வெள்ளத்தால் அடிந்த பொழுதும் உத்தமனாய் வாழ்ந்த நோவாவையும் அவன் குடும்பத்தையும் கர்த்தர் காப்பாற்றினார். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு என்றார். ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு முன்பாய் உத்தமனாய் ஜீவித்தான். ஆகையால் கர்த்தர் அவனுடைய தேவைகளை சந்தித்து வாக்குத்தத்தத்தின் சந்ததியை கொடுத்து யுத்தத்தில் அவனுக்கு துணை நின்று அவனை ஆசீர்வதித்து உயர்த்தினார். காலேப்பை குறித்து கர்த்தர் கூறும்போது, என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவிய உடையவனாயிருக்கிறபடியினாலும் உத்தமனாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்தில் அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியால் அவனை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று வாக்கு கொடுத்தார். அப்படியே கர்த்தர் அவனுக்கு கானானை சுதந்திரிக்கும் பாக்கியத்தை கொடுத்தார். எஸ்ரா கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை உத்தமமாய் போதித்த வேதபாரகனாய் காணப்பட்டான். ஆனால் அவன் கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான். ஆகையால் கர்த்தர் அவனுக்கு எல்லா விதங்களிலும் துணை நின்று ராஜாவின் கண்களில் தயையை கட்டளையிட்டார். யோசபாத் என்ற யூதாவின் ராஜா ஒவ்வொரு பட்டணத்திலும் நியாயாதிபதிகளை நியமித்து அவர்களிடம், நீங்கள் கர்த்தருக்கு பயந்து உண்மையோடும் உத்தம இருதயத்தோடும் ஜனங்களை நியாயம் விசாரியுங்கள். அப்படி நீங்கள் செய்யும்போது உங்கள் உத்தம செயல்களை கண்டு கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்பார் என்றான். இந்நாட்களிலே நியாயமான ஸ்தலங்களில் அநியாயம் காணப்படுகிறது. சட்டத்தின்படி நீதியும் நியாயமும் செய்ய வேண்டியவர்கள் அதற்கு எதிராக செயல்படுவதை உலகம் முழுவதும் பார்க்க முடிகிறது. ஆனால் கர்த்தருடைய ஜனங்கள் தேவனுக்கு பயந்து உத்தமமான காரியங்களை நடப்பிக்கும் போது அவர் உங்களுக்கு துணை நிற்பார். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று வாக்கு கொடுத்தவர் உங்கள் வாழ்நாட்களெல்லாம் உங்களுக்கு துணை நின்று நடத்துவார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஏன் உங்களிடத்தில் உத்தமத்தை எதிர்பார்க்கிறார்? அவர் உத்தமமானவர். அவருடைய வழிகள் உத்தமமானது, அவருடைய செய்கைகள் உத்தமமானது. மோசே அவரை குறித்து கூறும்போது அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடு இல்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர் என்றான். ஆனால் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்களிடத்தில் இந்த நாட்களில் அவருடைய சுபாவங்களை பார்க்க முடியவில்லை.
கோணல்களும் தாறுமாறுகளும் அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. இப்பிரபஞ்சத்தின் ஜனங்களைப் போல காணப்படுகிறார்கள். ஊழியர்களிடத்திலும் உண்மையும் உத்தமும் இல்லை, பண காரியங்களிலும் உத்தமும் இல்லை. ஆனால் உத்தமமாய் வாழ்வதற்கு அர்ப்பணித்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கேடகமாயிருக்கிறார். உங்களுக்கு நன்மைகளை வழங்கி ஒவ்வொரு நாளும் துணை நிற்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.